பெருக வையகம் என்று சொல்லி பெருமானிடத்தில் விண்ணப்பம் வச்சு, அதற்கு பிறகு இறைவன் வந்து தைப்பூச திருநாளில் நம்ம வந்து மன்றிலே நின்று காட்சி கொடுப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது தான் அது இன்றைக்கும் அந்த தைப்பூசத்தன்றைக்கு அங்கே வழிபாடு நடக்குது. பதஞ்சலி வியாக்கரபாதர் மதியம் 1 மணிக்கு மேலே அந்த காட்சி நடக்கும். காலையிலேருந்து கோயில் சாத்திடுவாங்க. அதற்கு பிறகு தீர்த்தவாரி போகும். அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த கங்கையில் போய் அந்த குளத்தில் குளிச்சுட்டு அதற்கு நீராடிட்டு அதற்கு பிறகு 3 பேர் வருவாங்க. அவங்க 3 பேர்த்துக்கு முதல் காட்சி யாருக்கு? பதஞ்சலி, வியாக்கரபாதர், மகாமுனிவர் என்னமோ சொல்லி ஒரு முனிவர். அந்த 3 பேருக்கும் காட்சி கொடுத்ததுக்கு பிறகு அப்புறமா எல்லாரும் போய் நம்ம வழிபாடு செய்யலாம். இது மாதிரி தைப்பூசத்தன்று அது நடக்கும். இப்படி அதே மாதிரி அப்போ முதல்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய திருமேனி என்னென்னா அருவுருவ திருமேனி என்று சொல்லக்கூடிய அந்த சிவலிங்க திருமேனி. அதற்கு பிறகு தான் உருவத் திருமேனியாகிய தியாகேச பெருமான வழிபாடு செய்யணும். அப்படி தான் சுந்தரர் வழிபாடு செய்திருக்கிறார் நமக்கு. இத்திருவுருவம் சிவபெருமானது 25 மூர்த்தங்களில் சிறப்பாக வைத்து என்ன பெறுவதாகிய சோமாஸ்கந்த மூர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியாகேச பெருமான் மட்டும்தான் தெரிவார். ஆனால் அம்மாவும் இருக்கிறாங்க. அம்மா பேர் வந்து பாகம்பிரியால். நிறைய பேர் வந்து கமலாம்பாள் நினச்சிக்கிறீங்க. கமலாம்பாள் கிடையாது. கமலாம்பாள் தவக்கோலம். அங்கே இருக்கக்கூடிய கோலம் கமலாம்பாள். அதுக்கு பேர் புட்டிகாசனன்னு பேர். அம்மா வந்து தவக்கோலத்தில் இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து இந்த தியாகேச பெருமானுக்கு அம்பாள் யார் அப்படின்னா கூடவே இருக்கிறாங்க. முருகப்பெருமானும் கூடவே இருக்கிறாரு. முருகப்பெருமான் இடையில இருப்பார். நல்லா பார்த்தா தான் தெரியும். அபிஷேகத்தப்போ பார்த்தா தான் தெரியும். மற்ற நேரத்தில் தெரியாது. நீங்கள் தியாகேச பெருமான் மட்டும் பார்க்குறீங்க. தியாகேச பெருமானுக்கு இடது பக்கம் அம்மா இருக்கிறாங்க, பாகம்பிரியால். எப்பொழுதும் கூடவே இருக்கக்கூடியது. அதுக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்க, நல்ல பேர், கொண்டியம்மை. கொண்டியம்மன்